பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிக்கலாமாக இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராயிருந்து பாதுகாத்து நடத்தினாரா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் இல்லை? உங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம், நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்த ஜெபம், சபைகளுக்காக ஜெபித்த ஜெபம், ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பாருங்கள். கொரோனா, கொள்ள நோய் எப்படியெல்லாம் பயந்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு அதுவே இல்லாத அளவிற்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு இப்போ அதை பற்றி சிந்தனையே பேச்சே யாரிடத்திலும் இல்லை. எல்லாம் நார்மலாகி மாறி இருக்கிறது. நாம் ஜெபித்த கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். பயப்படுத்துகிற செய்திகளை பரவ பண்ணி கொண்டே இருக்கணும். மக்களை ஒரு பயத்தில் பதஷ்டத்தில் வைத்து கொண்டே இருக்கணும். இதுதான் கடைசி கால அந்தி கிறிஸ்துவின் ஆவியனுடைய கிரியை. ஏன்னா அவர் எழுப்புதல் வந்துடக்கூடாது, சுவிசேஷம் பரவிவிடக்கூடாது. மக்கள் இந்த காரியத்திலேயே பயந்து கலங்கி இதை பற்றி யோசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த கடைசி காலத்தில் பலவிதமான தீமையான காரியங்களை அவன் தீவிரமாக உண்டாக்கி கொண்டே இருப்பான். அதற்கு மனிதர்கள், தேச தலைவர்கள், இவங்களெல்லாம் தான் பிசாசை பயன்படுத்துவான் அதன் மூலமாக. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளை கண்டு கலங்காதபடி, இவைகள் தொடர்ந்து இந்த மாதிரி பயப்படுத்துகிற ஆவிகள் எழும்பாதபடிக்கு நாம் அவைகளை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். இனிமேல் வரப்போகிறது எழுப்புதல், ஆவியானுடைய ஊற்றப்படுதல், அதன் மூலமாக உண்டாகிற மறுரூபமாக்கப்பட்ட அனுபவங்கள். இதுதான் கர்த்தர் தீவிரமாக்க போகிறார். இந்த சிந்தை வந்துடக்கூடாது, இதில் கவனம் செலுத்திவிடக்கூடாது என்பதற்கு நம் கவனத்தை திருப்புவதற்கான காரியத்தை எல்லாம் பிசாசு செய்து கொண்டே இருப்பான். அதற்கு தான் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகள் இந்த ஆண்டு சொல்கிறார்ல. இந்த ஆபத்து எப்படி வருகிறது? எதனால்? சாத்தானுடைய தூண்டுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு ஆபத்து வரும். ஏன்னா பிசாசானவனுக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறான். அதனால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இந்த மாதிரி ஆபத்துகள், இரத்தம் சிந்துதல், யுத்தங்கள், பகைகள், சண்டைகள், அதனால் உண்டாகிற பாதிப்புகள், மனிதனால் உருவாக்கப்படுகிற கொள்ளை நோய்கள், இதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் அந்த பொல்லாத சாத்தான், அவனுடைய கிரியைகள். நாம் எந்த அளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவு அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகும். அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்க வீடுகள் எல்லாம் கருத்தாக நம்ம ஜெபிக்க வேண்டும். சரியா? முதலாவது சில சாட்சிகளை வேகமாக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கலாம். அதன் பிறகு நாம் இந்த காரியங்களை ஒரு வேத வசனத்தை வைத்து இந்த செல்ஃபோன் காரியங்களை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரியா? முதலாவது சில சாட்சிகளை இன்றைக்கு உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நிறைய பேர் விடுதலை பெற்று, சுகம் பெற்று, நன்மை பெற்று எழுதுகிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. சகோதரி ஜெனி, திருப்பத்தூர், அங்கிருந்து ஒரு வாலிப மகள், நான் கடந்த 7 வருடமாக தமிழ் சீரியல் பார்ப்பதற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். ஒரு சீரியலை கூட விடமாட்டேன். 4 வருடமாய் வீடியோ கேம் விளையாடுவதற்கும் அடிமையாக இருந்தேன். தொடர்ந்து 5 மணி நேரம் கூட விளையாடி கொண்டே இருப்பேன். பாருங்கள், 5 மணி நேரம் தொடர்ச்சியாக. மேலும் கடந்த 2 வருடமாய் கொரியன் சீரியல் பார்ப்பதற்கும் அடிமையானேன். இரவு 11 மணி ஆனாலும் சீரியலை பார்த்தால்தான் எனக்கு தூக்கம் வரும். இது எல்லாம் பாவம் என்று நான் நினைக்கவில்லை. என் அம்மாவுடன் சேர்ந்து உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி பாவ காரியங்கள் நம்மை மெதுவாக அடிமையாக்கும் என்பதை குறித்து நீங்கள் ஒரு நாள் பேசினீர்கள். அதை கேட்ட பிறகுதான் நான் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறேன் என்று எனக்கு புரிந்தது. அன்றே என்னை ஒப்பு கொடுத்து இயேசுவிடம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஜெபம்தான் எனக்கு உதவியாக இருந்தது. பெரிய ஆச்சரியம், என்னால் விட முடியாதோ என்று நான் நினைத்த இந்த 3 பாவத்திலிருந்தும் இயேசு எனக்கு முழுமையான விடுதலையை தந்தார்.
இப்பொழுது தினமும் 3 மணி நேரம் தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எவற்றை பாவம் இல்லை என்று நான் நினைத்தேனோ அவற்றை பாவமென்று நான் புரிந்து கொள்ள வைத்து அதிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இது பாவம் என்பதை விளங்கி கொள்ளுவது. நிறைய பேருக்கு இதில் என்ன தப்பு, இதில் என்ன பாவம்? பாவம் எப்போவுமே முதல்ல பாவமாக தெரியும். கொஞ்ச நாள் பழக 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 கலாச்சாரமாய் மாறிவிடும். எல்லோரும் செய்கிறாங்க. லஞ்சம் ஒரு காலத்தில் பாருங்கள் ரொம்ப தீமையாய் கருதப்பட்டது. லஞ்சம்னால் அப்படி இருந்தது. இப்போ அது கலாச்சாரமாய் லஞ்சம் இல்லாமல் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய மைண்ட்ஸில் அது ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டார். மதுபானம் அதே மாதிரி நிறைய அப்படிப்பட்ட பாவங்கள் சமுதாயத்துக்குள்ளே கலாச்சாரமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம். அதனால் அவங்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சியை எடுத்துட்டா இந்த பாவத்திலேயே அவங்க தொடர்ந்து வாழட்டும் என்று சொல்லி அந்த மனசாட்சியிலே சூடுண்டவர்களாய் மாற்றி விடுவான். வேதத்தில் இருக்கிற சூடுண்டவர்களாய் அதே மாதிரி. அதனால தான் நம்ம ஆவியானவர் தான் அதை உணர்த்துகிறவர். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், இப்போ இந்த மகள் 3 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ எங்கே உள்ள நேரத்தை சாத்தான் எப்படி களவாடி அடிமையாக்கிட்டான், அப்படியே சிறைக்குள்ளே வச்சுட்டான். அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படி ஒரு விடுதலை தேவையாக இருக்கும். சரி, அடுத்து சகோதரி சுகந்தி திருச்சியிலிருந்து, நான் கடந்த 3 வருடமாக ஒரு வித்தியாசமான அசுத்தாவியின் பிடியில் இருந்தேன். நான் ஜெபிக்க உட்கார்ந்தாலே எனக்குள் இருந்து ஒரு ஆவி என் வாய் மூலமாகவே ஏய் என்று சத்தமிடும். யாராவது ஜெபிக்க அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே ஏய் ஏய் என்று நான் சொல்லுவதை போன்று சொல்லும். ஜெப கூட்டம் ப்ரேயர் மீட்டிங் போனாலும் கூட ஜெபம் ஆரம்பித்ததுமே ஏய் என்று நான் சத்தம் போடுவேன். பெரும்பாலும் ஏய் என்று தான் சத்தமிடுவேன். சில நேரங்களில் யாருடைய பெயரையாவது சொல்லி அவர்கள் அதை அனுப்பியதாக சொல்லும். அந்த ஆவியை உள்ளுக்குள்ளேருந்து அவங்களுக்குள்ளேருந்து சத்தமிட்டு அந்த ஆவியை யார் அனுப்பினாங்கன்ற மாதிரிலாம் பேசும். சாத்தான் பொய் சொல்லுவான். அவன் பொய்யன பொய்க்கு பிதாமல் இருக்கிறான். தப்பான ஒரு ஆளை காமிச்சு உங்களுக்குள்ள பகையை உண்டாக்குவதற்கு இவங்க அனுப்புனாங்கன்னு உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பேரை சொல்லிட்டா நீங்கள் அவங்கள பகைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் பொய் சொல்லுகிறவன். அது மாதிரிலாம் பேசுமா. நான் என்னை கண்ட்ரோல் பண்ணினாலும் எனக்குள் இருந்து ஒரு சத்தம் வெளிப்படும். 3 வருடமாக இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது. கடந்த மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்திற்காக நான் 4 மாவடிக்கு வந்தேன். நான் வந்த கார் உங்களுடைய வளாகத்திற்குள் நுழைந்த போதே ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தேன். காரை விட்டு இறங்கும்போது என்னை அறியாமல் கண்ணீரோடு இறங்கி கூடாரத்திற்கு உள்ளே சென்றேன். நீங்கள் ஜெபம் ஆரம்பித்து எல்லோரும் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபியுங்கள் என்று சொன்னபோதே என்னை போக சொல்கிறார்கள் என்று சத்தமிட்டு எனக்குள்ளிருந்த அசுத்த ஆவி என்னை விட்டு வெளியேறி போனது. பாருங்களேன், எல்லாரும் கூடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் எங்கும் அங்கே விடுதலை. 3 வருஷமாக அந்த மகளுக்குழந்தை பேசின ஆவி அவங்கள விட்டு வெளியேறி போய்விட்டார். அன்றே எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இப்பொழுது என்னால் விடுதலையோடு ஜெபம் செய்ய முடிகிறது, வேதம் வாசிக்க முடிகிறது, நன்றாக இருக்கிறேன். 3 வருடமாக எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எங்கே துதி ஜெபம் இருக்கிறோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். அங்கே சாத்தானால் குடியிருக்க முடியாது. அதனால தான் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் துதிங்க, வீட்டில் நல்ல பாட்டு பாடி துதிங்கன்னு. அப்போ நீங்கள் துதிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்கள் ஜெபிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அங்கே அசுத்த அவையெல்லாம் இருக்க முடியாது. உள்ள நுழையும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது. கர்த்தருடைய வெளிச்சம் அவங்க வீட்டில் இருக்குன்னா துதிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம் எழும்பிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதே காரியம் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இந்த சத்தனுடைய கிரியை இருக்க முடியாதபடி விலகி போய்விடும். அதே மாதிரி சகோதரர் ஸ்டீஃபன் ராஜ் ஓசூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய வயது 21. எனக்கு கடந்த 3 வருடமாக நான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு செரிமனமாகாமல் நெஞ்சுக்குள் நிற்பது போன்றே இருக்கும். 3 வருஷம் அஜீரண கோளாறு என்று நினைத்து
நான் எடுத்துக்கொண்ட எந்த மருந்தும் எனக்கு பலன் அளிக்கவில்லை. எனக்கு இருக்கும் பிரச்சனை குறித்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று எனக்கு பல சந்தேகங்கள். எனக்கு இருக்கும் அறிகுறியால் மரண பயமே எனக்கு வந்துவிட்டது. கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருப்போம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டேன். குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவதை தவிர்த்தேன். யாரிடத்திலும் பேச விரும்பாமல் தனிமையாக இருக்க விரும்பினேன். இரவு நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து அழுவேன். இரவு நேரத்தில் தூங்காமல் இருப்பதால் பகலில் வேலைக்கு கூட என்னால் சரியாக போக முடியாது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதத்தில் உங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொள்ள 4 மாவடி வந்தேன். ஜெபத்திற்காக உள்ளே வந்து உட்காரும் போதே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஜெபத்தில் முழுமையாக கலந்து கொண்டு வீடு திரும்பியதில் இருந்து பெரிய ஒரு விடுதலை. மரண பயம் முற்றிலும் விலகியது. விரும்பினதை சாப்பிட முடிகிறது. எதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்ததோ அது எல்லாம் எனக்கு இப்பொழுது இல்லை. நன்றாக இருக்கிறேன். 3 வருட மரண பயத்திலிருந்தும் வியாதியின் வேதனையிலிருந்தும் ஒரு தேவ பிரசன்னத்தின் மூலமாகவே எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அதாவது தேவ பிரசன்னம் தான் முக்கியம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த 2 சாட்சியுமே தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் வந்துட்டாலே நோய்கள் போயிடும், பிசாசு கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். இந்த தேவ பிரசன்னம், அதனால தான் நம்ம சபை கூடி வந்து ஆராதிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஒரு சபையில் ஆவியோடு ஆராதிச்சா, சும்மா பாரம்பரிய ஆராதனையில் கர்த்தர் இறங்கி வரமாட்டார். நல்ல ஆவியோட உண்மையான இருதயத்தோட கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் ஜபிக்கும் போது துதிக்கும் போது இறங்கி வரும். அங்கே விடுதலை. இது 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மட்டும் அல்ல, சர்ச்சில் கூடி வந்து உண்மையாக ஜெபிச்சு அங்கே தெய்வ பிரசன்னம் இறங்கும். அது ஒரு ஜெப வீடாக நீங்கள் சபையை நடத்துகிறவங்க எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இதே மாதிரி தெய்வ பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் அடிக்கடினா குடும்ப ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, துதிங்க, ஜெபிங்க, தெய்வ பிரசன்னம் இருக்கும். அவ்வளோதான். தெய்வ பிரசன்னம் தான் முக்கியம். அவருடைய பிரசன்னம் எங்கே வரும்? துதிக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல இறங்கி வரும். அவ்வளோதான். இங்கே 24 மணி நேரம் நாங்கள் ஜெபம் வச்சுருக்கனால ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும், பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதும் தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டை மாற்றிருங்க, உங்கள் சர்ச்சை மாற்றிருங்க. அப்போ அங்கேயும் அதே மாதிரி தெய்வ பிரசன்னம் இருந்தால் வியாதியஸ்தர் தானாக சுகம் அடைஞ்சிருவாங்க. இதுதான் தெய்வ பிரசன்னம். இயேசுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் தான் குணமாக்குகிறது, விடுதலை கொடுக்கிறது. இந்த சகோதரனுக்கு விடுதலை, வியாதியிலிருந்து சுகம். பாருங்கள், ஒரு சகோதரி, நான் கன்னியாகுமரியில் வசித்து வருகிறேன். நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்றாலும் ஊழியங்களில் ஈடுபட்டாலும் எனக்குள் மாம்ச பலவீனம் என்கிற இச்சை இருந்தது. ஒரு சகோதரன், ஒரு வாலிப சகோதரன் எழுதியிருக்கிறாரு. அவனுடைய பேரை நான் சொல்லலை, ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படிப்பட்டார். 3 வருடமாக ஒரு பெண்ணோடும் எனக்கு தொடர்பு இருந்தது. அதிலிருந்து வெளியே வர வேண்டுமென்று நான் நினைத்திருக்கிறேன், முயற்சியும் செய்திருக்கிறேன். ஆனால் பலமுறை தோல்வி அடைந்திருக்கிறேன். மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் செய்வேன். ஆனாலும் மறுபடி பாவத்தில் விழுந்து விடுவேன். பாவம் எனக்குள் வந்ததிலிருந்து தேவனோடு எனக்கு இருந்த ஐக்கியம் சரியாகவே இல்லை. என்னால் ஜெபம் செய்யவே முடியவில்லை. வெளியே நல்லவனாய் நல்ல கிறிஸ்தவன் போல காண்பித்து கொண்டாலும் என்னுடைய மனசாட்சியை என்னை உறுத்த தொடங்கியது. பரிசுத்தமாய் வாழ நினைப்பேன், ஆனால் என்னால் முடியவே முடியாதென்ற சூழ்நிலையில் இருந்தேன். எத்தனை முறை விழுந்து எழுந்திருப்பது என்று என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுத்து இருந்தேன். நானே எனக்கு அருவருப்பாக தெரிந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். அன்று என்னை போல மாம்ச பலவீனத்தில் இருந்த ஒருவரின் சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். அது எனக்காகவே வாசிக்கப்பட்டது போன்று இருந்தது. நானும் என்னை ஒப்பு கொடுத்து என்னையும் விடுதலையாக்கும் இயேசுவை என்று ஜெபம் செய்தேன். அன்று இயேசு எனக்கு ஒரு விடுதலை தந்ததை உணர்ந்தேன். அதன் பிறகு எனக்குள் எந்த இச்சையான எண்ணங்களும் இல்லை. தெளிவாக இருக்கிறேன். அந்த பெண்ணோடு இருந்த தொடர்பையும் முழுமையாய் நான் விட்டுவிட தேவன் உதவி செய்தார். இயேசு எனக்குள் இருந்து வழி நடத்துவதை உணர்கிறேன். இயேசுவாலே விடுதலை கொடுக்க முடியாத பாவம் என்று எதுவுமே கிடையாது. அவர் சகல பாவக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் சிலுவையில் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். முதல்ல நீங்கள் விடுதலை வேணும்னு விரும்பணும், ஆண்டவரிடத்தில் வரணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு. இதை நீங்கள் வெளியார் இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை.
தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்தினா போதும், அவர் உங்களை மன்னித்து விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு தருவார். இந்த வாலிப தம்பிக்கு கொடுத்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து குடும்பமாய் பார்த்து வந்தோம். என் கணவருக்கு மந்திர தகடுகளை வைத்து கொள்வதில் நம்பிக்கை இருந்திருக்கிறது, அது எனக்கு தெரியாது. சில கிறிஸ்தவங்க கூட பாருங்களேன், மந்திர தகடு வச்சுருக்கிறாங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு மந்திரம் குறி சொல்கிற இடத்துக்கு போகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பாவம் என்கிற உணராதபடி வாழ்கிற சில கிறிஸ்தவர்கள். 2 வாரத்திற்கு முன்பாக பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு சகோதரியின் சாட்சியை வீடியோவாக காண்பித்தீர்கள். அதை பார்க்க ஆரம்பித்த என் கணவரால் உட்கார்ந்து கவனிக்க முடியவில்லை. குறுக்க மறுக்க நடக்க ஆரம்பித்தார். அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக எனக்கு தெரிந்தது. பிறகு சாட்சியை குறித்ததான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். பில்லிசூனிய கட்டு, மந்திரவாதிகளின் ஏமாற்றுகள், இவற்றை பற்றி நீங்கள் பேசும்போது என் கணவர் இடத்தில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன். எனக்கும் ஏன் என்று புரியவில்லை. ஏன் இப்படி என்று எனக்குள் ஒரு கேள்வி எழும்போது இயேசு எனக்கு வெளியரங்கமாய் சில காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்பொழுதுதான் என் கணவர் அவர் உடம்பில் கட்டி வைத்திருந்த ஏதோ ஒன்றை பயத்தில் கழட்டி அவர் எறிந்தார். எதை தூக்கி எறிந்தார் என்று நான் தேடி பார்த்தபோது ஒரு சின்ன மந்திர தகடு கிடைத்தது. அதை எடுக்கும்போது தான் வேறு ஒரு பெரிய மந்திர தகடை அந்த இடத்தில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. எல்லாவற்றையும் எடுத்து தூர எறிந்து விட்டோம். ஜெபம் முடியும் முன்பாகவே வீட்டிற்குள் எனக்கு தெரியாமல் என் கணவர் மறைத்து வைத்திருந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தையும் தேவன் வெளியரங்கமாய் வெளிப்படுத்தி அன்றைய தினமே எங்கள் வீட்டை சுத்திகரிப்பு செய்தார். பெரிய ஆச்சரியமாக எங்களுக்கு இருந்தது. டிவியில் நீங்கள் காண்பித்த வீடியோ சாட்சியை பார்க்கும்போதே இயேசு எங்கள் வீட்டிலும் மந்திர சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை கட்டளையிட்டார். இயேசுக்கே மகிமை. பாருங்கள், மந்திரம் பில்லி சூனியம் அது பிசாசு அதுக்கு பின்னால் இருப்பது. அந்த ஆவிகளை அடக்கி வச்சு அவங்க ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் அந்தகார வல்லமை, எபேசியர் 6:12 இருக்கிற பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ராத்திரியில் தான் செய்வாங்க. இரத்த பலி செலுத்தி செய்வாங்க. மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணி அந்த ஆவியை வைத்து கிரியை செய்வது. அது ஒரு பிசாசின் ஆவி. அது ஒரு தாயத்து கொடுத்து தகடு கொடுத்து இதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம். அதில் கடவுள் ஒரு தாயத்துக்குள்ளே இருப்பாரா? நீங்கள் யோசிங்க. கடவுள் என்கிறவர் தாயத்துக்குள்ளே அவர் அடக்கி வைக்க முடியுமா? தகட்டுக்குள்ளே அடக்கி வைக்க முடியுமா? அப்போ ஒரு தகட்டுக்குள்ளே ஒரு தாயத்துக்குள்ளே இருந்தால் அது அசுத்த ஆவி, அது பிசாசு. நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. கொஞ்சம் யோசித்தாலே போதும். நீங்கள் கொஞ்சம் தெளிவடைங்க. உங்களுக்கு பிசாசை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியல, பயமாக இருக்குது, சமாதானம் எப்படி இருக்கும்? ஒரு பிசாசு பிசாசு துரத்துமா? இல்லை, அது உங்களை இன்னும் பயப்படுத்தி அடிமையாக்கி விடும். காசு யாராவது சும்மா தருவாங்களே, தாயத்தை தகடு, காசு இல்லை. எப்போ காசு வாங்கிட்டு உனக்கு விடுதலை சுகம்னு சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசுன்னு விளங்கி கொள்ளுங்க. ஒரு கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நமக்காக உயிரையே கொடுத்தவர். அவர் காசு கேட்பார் நம்மக்கிட்ட. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால் இது மாதிரி தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து சாபத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே தேடி வைத்து கொள்ளாதுங்க. நீங்கள் அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை இயேசு இலவசமாய் உங்களுக்கு தருவார். கடைசியாக சகோதரி ஜெசி மாணிக்கராஜ், திருவள்ளூர். என்னுடைய மகனுக்கு 48 வயதாகிறது. அவனுடைய மூக்கில் ஒரு கட்டி இருந்தது. அது வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் வலி இல்லை. மருத்துவரிடம் காண்பித்த போது இது கேன்சர் கட்டி தான் என்று உறுதிப்படுத்தி உடனே அது அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். கேன்சர் என்று சொன்னதுமே நான் உங்கள் இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப உதவி மையத்திற்கு ஃபோன் செய்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அவர்களும் ஜெபித்து ஆறுதல் சொன்னார்கள். அறுவை சிகிச்சை செய்து கட்டியை எடுத்து பயாப்சிக்கு அனுப்பினார்கள். அடுத்த கட்ட சிகிச்சையை பயாப்சி முடிவு வந்த பிறகு உறுதியாக சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அதற்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்று என் மகனுக்கு பயாப்சி ரிசல்ட் வந்தது. அதில் 100% கேன்சர் இல்லை என்று முடிவாகிவிட்டது. இயேசு ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு கொடுத்த சுகத்திற்காக, பயத்திலிருந்து கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. சூழ்நிலையை ஜெபம் மாற்றிவிடும். ப்ரேயர் வில் சேஞ்ச் த சிச்சுவேஷன். எந்த சூழ்நிலையும் அதை நன்மையாய் மாற்றிவிடும். ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், பயம்,
கலக்கம், பில்லிசூனிய போராட்டம், அடிமைத்தனம், எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் இருக்குது. எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இந்த மந்திரவாத பில்லிசூனியம், இந்த வியாதியில் இந்த விடுதலை வேணும் அப்படி சொல்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தர் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்களுடைய கணவர் மனைவி மேலே, வீட்டார் யார் இருந்தாலும் கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிசாசு கட்டு அறுக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடம் இயேசுன்ற பேரை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்றுடைய இரத்தத்தின் வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இப்பொழுது அந்த பாவ கட்டு அறுக்கப்படட்டும். விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிறதை கேட்டு உங்கள் அம்மாவுக்கு சுகம், உங்கள் அப்பாவுக்கு சுகம், தாத்தா பாட்டிக்கு சுகம் இப்போ இயேசு தருகிறார். இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு விடுதலை, ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுன்ற பெயரை சொல்ல தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய தொடுதலை உணர்கிறீங்க. அசுத்தாவிகள் விலகுகிறது, நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவ கட்டுகள் விலகுகிறது, பாவ எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது, பாவ சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, அந்த பாவ ஆசைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. உங்களை அடிமை வைத்திருக்கிற அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பாவ கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. உங்களை பயப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவே அந்த பெயரை சொல்ல கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயத்தின் ஆவிகள் விலகுகிறது. பில்லிசூனி கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டுக்கே இன்றைக்கு ஒரு விடுதலை, குடும்பத்துக்கே இன்றைக்கு ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் விடுதலை இப்போ பெற்றுக்கொள்றீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை எங்கள் வீட்டுக்குள் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், என் மீது உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார், விடுதலை அடைஞ்சிட்டீங்க, அவ்வளோதான். இனி நீங்கள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, இயேசுவே நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்கள் கூட இருங்க, எங்கள் வீட்டில் எப்பவும் உங்கள் பிரசன்னை இருக்கணும், என் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும், உங்களுடைய பிரசனை என் கூடவே இருந்தால் எந்த பிசாசு என்னை தொட முடியாது. உமக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. இன்றையிலேருந்து நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. சரியா? சரி, இப்போ ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் எல்லாரும் இணைந்து ஜெபித்துட்டு நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தி நாம் பார்க்க போகிறோம். சரியா? என்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கணும்? யுத்தம், உக்ரைனில் நடக்கிற யுத்தம் உக்கிரமமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்தியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் ஒரு அகதிகளைப் போல பக்கத்து நாடுகளுக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், தங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டு, சிலர் கணவரை பிரிந்து, பெற்றோரை பிரிந்து, இனிமேல் நம்ம பார்ப்போமா என்பது தெரியல. வயதான பெற்றோர் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, பார்ப்போமான்னு தெரியாது, நீங்களாவது உயிர் தப்ப போயிருங்கன்னு சொல்லி கண்ணீர் நிறைந்த காட்சிகளை பார்க்குறோம். யுத்தம் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்டில் உயிர் சேதம், பொருள் சேதம் உண்டாவது மாத்திரம் இல்லை, உலக பொருளாதாரத்திலே பாதிப்பு. இந்தியாவில் பாருங்கள், அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் விலை ஏறி விட்டார். இந்தியாவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட 80% உக்ரைன் நாட்டிலேருந்து வருது என்பதாக சொல்கிறாங்க. ரஷ்யாவிலேருந்து வருது. இந்த 2 நாட்டிலேருந்து தான் சன்ஃப்ளவர் ஆயில் இந்தியாவுக்கு அதிகமாக வருகிறாரு. இப்போ யுத்தத்தினால பாதிப்பு, விலையெல்லாம் ஏறி விட்டார்.
இப்போ அணு உலை அவங்களுடைய கைக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் தாக்கி அழிக்க ஆரம்பித்தா பெரிய விளைவை உண்டாக்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். பயங்கரமான காரியம் நடக்கிறது. ரஷ்ய அதிபரோடு ஆண்டவர் சந்திக்கணும், ஒரு சமாதான உடன்படிக்கை வரணும். இது மாதிரி சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் நாங்கள் இதில் யுத்தத்தில் இறங்க மாட்டார், பெரிய விளைவை உண்டாக்கிறோம், உலக யுத்தமாய் மாறிவிடுன்னு சொல்லி அமைதி காக்குறாங்க. அதனால் ஆண்டவர் சீக்கிரத்தில் முடிவை உண்டாக்கணும். இன்னும் சில மாணவர்கள், இந்தியாவுக்கு மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க, இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வரப்பட்டவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். இன்னும் இருக்கிறவங்களும் அங்கேருந்து பாதுகாப்பாய் கொண்டு வரப்பட நம்முடைய மத்திய அரசாங்கம் எடுக்கிற முயற்சி ஆண்டவர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க ஜெபிக்கணும். அந்த நாட்டில் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரஷ்யாவில் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாம் கருத்தாய் கண்ணீரோடு ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த இரத்த சிந்துதல் வேண்டாம், இந்த அழிவு வேண்டாம், இந்த காரியத்தில் தலையிடும். ரஷ்ய அதிபரை கர்த்தர் சந்திக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர் மீது ஆண்டவருடைய ஆளுகை உண்டாகணும். ஆண்டவர் அவருக்குள்ள கிரியை செய்து ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகும்படி ஆண்டவர் கிரியை செய்ய நம்ம ஜெபிக்கணும். யுத்தம் நிறுத்தப்படணும், இந்த இரத்த சிந்துதல் நிறுத்தப்படணும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் குட்டி பிள்ளைகள் கூட, ஏசப்பா இந்த இரத்த சிந்துதெல்லாம் வேண்டாம். உக்ரைன் நாட்டில் அந்த மக்கள் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, குழந்தைகள் கூட மறித்து போகிறாங்க, பெற்றோர் மறித்து போகிறாங்க, கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. வீடுகளை சொத்துக்களை இழந்து அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை நினைத்தருளுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை நினைத்தருளுங்க. ரஷ்யாவிலும் தெய்வ பிள்ளைகள் அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த யுத்தம் வேண்டாம். இன்றைக்கி ரஷ்யாவிலும் பெரிய பாதிப்பு, பேங்குகள் முடக்கப்பட்டு விட்டது. ரஷ்யாவிலும் மக்கள் கஷ்டப்படுறாங்க யுத்தத்தினால. தலைவர்கள் அவங்களுடைய சுயநலத்தினால அவங்க ஈடுபடுவதனால மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஜோமனுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் தலையிடணும், சமாதானத்தை உண்டாக்கணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். ரஷ்ய அதிபருக்காக ஜெபிக்கிறோம், உக்ரைன் அதிபருக்காக ஜெபிக்கிறோம். இவங்கெல்லாம் ஆண்டவரே தெய்வரீர் இந்த மக்களை நினைத்தொழில் ஒரு சமாதானத்துக்குள்ளே வரும்படி அவருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எவ்வளோ பெரிய பாதிப்பு, இரத்த சிந்துதல், அழிவுகள் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே தகப்பனே, உங்களுடைய பாதத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம். நீர் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. நீங்கள் யுத்தத்தை ஓய பண்ண முடியும். அநியாயமாய் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெரிய உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் உண்டாகி உலக பொருளாதாரமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை மிகுந்த ஒரு நெருக்கத்துக்குள்ளே உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணமாக இருக்கிற இந்த அதிபதிகளை சந்தியும். ஆண்டு ரஷ்ய அதிபதியை கர்த்தர் சந்தியும், ரஷ்ய அதிபரை கர்த்தர் சந்தியும், உக்ரைன் அதிபரை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரை ஒரு சமாதானம் உண்டாகட்டும், யுத்தத்திற்கு முடிவு உண்டாகட்டும், இரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிங்க. நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோப்பா. ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்கள், குழந்தைகளுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. அநியாயமாய் உயிர்கள் போய்கொண்டிருக்கிறதே, ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்களே. நாங்கள் அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோப்பா. இதற்கு ஒரு முடிவை நீங்கள் உண்டாக்கணும், இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கணும். ரஷ்ய அதிபர் புட்டினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக, ஒரு இருதயத்தை, அவருடைய இருதயத்திற்குள்ள மாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரை ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்திற்கு பின்னால் நின்று செயல்படுகிற இரத்த விரிபடுத்த அந்த கிறிஸ்துவின் ஆவியின் கிரியை, பொல்லாத ஆவியனுடைய கிரியை இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இரத்தம் சிந்த வைக்கிற சாத்தானுடைய கிரியை முடக்கப்படட்டும். ஆத்துமாக்களை நரகத்திற்குள்ளே கொண்டு போக முடியாய் ஆண்டவரை உயிர்களை வாங்கி கொண்டிருக்கிற சத்தனுடைய கிரியை முடக்கப்படணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்க அந்த குழந்தைகளை எல்லாம் நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அநியாயமாய் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்களே ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடுகிறோம். இந்த காரியத்தில் ஆண்டவர் தலையிடுவீராக.
நீர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறீர். நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த யுத்தத்திற்கு முடிவு வரட்டும். இந்த யுத்தத்தை ஓய பண்ணி அருளும். இந்த ரத்தம் சிந்தப்படுதல் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் இந்த காரியத்தில் தலையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து பாதுகாப்பாய் கொண்டு வர செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாய் வர செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அரசாங்கம் எடுத்த நல்ல முயற்சிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோப்பா. இன்னும் வர வேண்டிய எல்லாரும் பத்திரமாய் வந்து சேரணும்ப்பா. பெற்றோர் கண்ணீரோட, வேதனையோட, பயத்தோட, கலக்கத்தோட காத்திருக்கிறாங்க. அந்த பாதுகாப்புக்காக அவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேருவதற்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம், இடத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி ஜெயமாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. சீக்கிரத்தில் யுத்தத்தை ஓய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.